திமுக இளைஞர் அணியின் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் ரிசல்ட். முதல்ல நமக்கு மட்டுமே ஏமாற்றமாக இருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு நாளாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கட்சி கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலினும் கலந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாத்தி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையா உழைச்சேன். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் முதுகில் குத்தியதாகவும் குற்றம் சாட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடந்த அதிரடி நிகழ்வு தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரஸ் கட்சியினரும் தாவேகாவினரும் மின்னல் வேகத்தில் பதிலடியும் கொடுத்து வருகிறார்கள். அது குறித்த தகவல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டத்தில் பேசிய உதயநிதி கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு துரோகம் இழைத்ததாகவும் முதுகில் குத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசிய போது இன்றைய சூழலுக்கு ஏற்ப இளைஞரணி சமூக வலைதளங்களில் வேலை செய்து நமக்கு கொள்கைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இளைஞர் அணிக்கு ஒர்க் ஷாப் நடத்த உதயநிதிக்கு அறிவுறுத்துகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தாவேகா வெற்றி பெற்றதுக்கு காரணம் சினிமா கவர்ச்சிக்கு விழுந்த வாக்குகளை தவிர அரசியல் எழுச்சிக்கானது இல்லை என்று அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த சினிமா கவர்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்றும் 2 ஆண்டுகள் கூட இந்த அரசு நீடிக்காது என்றும் கூறியிருக்கிறார். குழந்தைகள் அம்மாவை தேடுவது போல மக்கள் கொஞ்ச நாட்களில் நம்மை தேடி வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனைவரும் சோர்ந்து போகாமல் வேலையை பாருங்கள் என்று அந்த கட்சியினரிடையே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கடந்த பல தேர்தல்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது காங்கிரஸ் கட்சி. அவர்கள் கட்சியில் இருப்பவர்களை வைத்து களப்பணி செய்யாத நிலையிலும் காங்கிரஸ் வெற்றி பெற காரணம் திமுக தொண்டர்கள்தான் என்பதை யாருமே மறைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தவர் உழைப்பில் ஒட்டுண்ணியாய் உண்டு கொழுப்பதும் தன் தேவைக்கேற்ப கொள்கை மறந்து துரோகம் புரிவதும் காங்கிரசுக்கு புதிதில்லைதான். இன்று நமக்கு செய்த துரோகத்தை நாளை பதவி கொடுக்க புதிய கூட்டாளிக்கும் செய்வார்கள். சொந்த உழைப்பில் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாமல் நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் இழைக்கும் அறமில்லாத காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கூட்டம் தனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறது என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் திமுகவின் செயல்பாடுகளை கடுமையாக சாடியிருக்கிறார். மாணிக்கம் தாகூர் தனது பதிவுல தேர்தல் முடிவு வந்து கொண்டிருந்த நேரத்திலேயே திமுகவும் அதிமுகவும் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. பாஜகவுடன் பின்வாசல் அரசியல் செய்பவர்களுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு விருப்பமில்லை. ராகுல் காந்தியை விமர்சித்து நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் பாஜக ஆசைப்படி விஜய் முதல்வராவதை தடுக்க தவறியதால் ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடே தவிர இது வேறொன்றுமில்லை. சிபிஎம், விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளும் திமுகவினுடைய செயல்பாடுகளை சந்தேகத்துடன் பார்க்கின்றன என்று அவர் பேசியிருக்கிறார். திமுக இளைஞரணி நிறைவேற்றிய இந்த தீர்மானமும் அதற்கு மாணிக்கம் தாகூர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளும் தமிழக அரசியல் களத்துல பெரும் விவாதத்தை உருவாக்கி இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய சூழல்ல மதச்சார்பற்ற கூட்டணியின் தலைமை பொறுப்புல இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையை எந்த அளவிற்கு தக்க வைத்துள்ளது என்பது இப்போது அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. இந்த மோதல் போக்கு தற்காலிகமானதா அல்லது நீண்டகால கூட்டணி உறவில் ஏற்பட்டுள்ள நிரந்தர விரிசலா என்பது வரும் நாட்களில் அமையும் அரசியல் நகர்வுகளின் மூலமே உறுதியாகும் என்கிறதுதான் உண்மை. கூட்டணியில ஏற்பட்டுள்ள இத்தகைய வெளிப்படையான கருத்து வேறுபாடுகள்
வரவிருக்கும் அரசியல் களங்கள்ல திமுகவின் வியூகங்களை எந்த விதத்துல மாற்றியமைக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.